8 ஆண்டுகளுக்கு பின் 2025ஆம் ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற உள்ள நிலையில் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தானும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து இந்த தொடரை நடத்துகின்றன. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 8 அணிகள் பங்கேற்று விளையாடும் இந்த தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இந்திய அணியை பாகிஸ்தானில் விளையாட வைக்க பாகிஸ்தான் வாரியம் கடந்த பல மாதங்களாக போராடி வந்தது. பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணி பாதுகாப்பு கருதி பங்கேற்காது என இந்திய அணி கராராக கூறி தங்களுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவை கூட ஓபனிங் போட்டிக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியாது என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து கராச்சி மைதானத்தில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்கும் நாடுகளின் தேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்ட போது இந்திய அணியின் கொடி மட்டும் இல்லாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேசிய கொடியை புறக்கணித்த விவகாரம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக பலரும் விமர்சனத்தை முன்வைத்தனர். இந்தியா வர எதிர்ப்பு தெரிவித்ததால் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய அணியின் ஜேர்சியில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தும் பாகிஸ்தான் பெயர் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் தற்போது சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்திய அணி வெளியிட்ட ஜெர்சி புகைப்படத்தில் பாகிஸ்தான் பெயர் இடம்பெற்றுள்ளதை பிசிசிஐ உறுதி செய்துள்ளது. கடைசியாக 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி 180 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. 8 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மோத உள்ளதால் இரு அணி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.